Hi guys. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிவாஷியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ நான் நைட்டு 12 o'clock கட் பண்ணுறதுக்காக ப்ரௌனி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ப்ரௌனி டவர் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர், அதுக்கப்புறமா வந்து ஒரு கேண்டில் வச்சுட்டு நிவாஷியை சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நிவாஷிக்கு நம்ம. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டயர்டு. நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு செம்ம தூக்கம். அப்போ தான் தூங்கிடுவோம், 1 hour கூட இருக்காது. அவளால் எழுந்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி, ஓகே, இந்த மொமெண்ட் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை எழுப்பினேன். எழுந்துக்கும் போதே செம்ம டயர்டு. அப்படியே கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. ஸோ ஒரு 5 minutes மட்டும் கேக் மட்டும் கட் பண்ணிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ரெடி ஆகிட்டா. ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணதும் நான் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவுமே லைட்டாக சூடாகவே இருந்துச்சு. நான் இந்த பர்த்டே வந்து அவளோட 13th பர்த்டே அப்படின்றதுனால 13 கிஃப்ட்ஸ் வந்து அவளுக்காக சர்ப்ரைஸாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது அவளோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. இது வந்து ஒரு ஜேர்னல். அவகிட்ட கேட்போம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். என்ன பார்த்து சொல்லு, என்ன கிஃப்டாக இருக்கும் சொல்லு. என்னை பாரு, நிமிரு ஒரு விஷயம். என்ன கிஃப்டாக இருக்கும் இது? சரி, கெஸ் பண்ணு. ஏதாவது கெஸ் பண்ணுடா. நோட்டா? சரி ஓகே, பாப்பாம்மா என்ன கிஃப்ட்டுன்ட்டு. என்ன கிஃப்ட்டு? இன்னும் கேட்டுட்டே இருந்த. அது பேர் சொல்லு. மறந்துட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு. பேர் என்ன? ஓகே. ஸோ ஃபைனலாக அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் எனக்கு, ப்ளீஸ்மா இதில் வாங்கிட்டாங்கம்மா, இந்த ஆப்பில் பாருங்கள், இதில் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு ஜேர்னல் கிட் வேணும், நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் அதை வந்து இந்த பர்த்டே கொடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி வாங்கினேன். நைட்டுமே நான் வந்து மெஹந்திலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன். ஸோ அது கையில் அப்படிதான் வேறு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே வந்து அடுத்த கிஃப்ட். இதுவுமே என்னென்னா, நான் ஷாப்பிங் போனப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பர்த்டே ட்ரெஸ்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ நான் அப்போ அதை வாங்கி கொடுக்கல. நம்ம இதை வந்து அப்புறமா வந்து கிஃப்டாகவே வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பர்த்டே ட்ரெஸ் வந்து மெட்டீரியல் வாங்கி நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இது அவளுக்கு தெரியாமல் வாங்கினோம். பட் இருந்தாலும் இது அவளுக்கு தெரியாமல் வாங்கினாலும் இதோட சைஸ்லாம் செக் பண்ணணும்னா அவள் போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இது வந்து ட்ரெஸ் மட்டும் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தப்பாக இருந்தால் திருப்பி கொடுக்கணும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கி வச்சது. அண்ட் நெக்ஸ்ட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து கடைசியில் ஃபைனலாக அந்த கேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் இது. உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் மார்னிங் வந்து குளிச்சுட்டு கிளம்பிலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அவளோட 3rd கிஃப்ட். கிளம்பிட்டோமா, நான் கம்மல்லாம் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் சர்ப்ரைஸிங்காக அவளோட 3rd கிஃப்ட். இதால் அவளை ஜட்ஜ் பண்ண முடியல, ஏன்னா குட்டி பாக்ஸாக இருக்குது, ஆனால் என்னமோ இருக்குது, சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் இது வந்து ஒரு சில்வர் இயர்ரிங்கு. அதுவுமே ரொம்ப ஹாப்பி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அது ஒரு முத்தோடு இருந்துச்சு. அது பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. கலருமே வந்து ரொம்ப பிடிச்ச கலர் தான், ரொம்ப லைட் பீச் கலர். ஸோ அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போனது வந்து கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம், முருகர் கோயிலுக்கு. கோயிலில் குட்டீஸ்லாம் ஒரே ஆட்டம். கோயில் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஃப்ரீயாக இருந்ததுனால எல்லாம் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஈவினிங் கட் பண்ணுறதா இருந்தது ஃபஸ்ட்டு கேக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே அது பிறந்த அந்த டைமில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2:15 எல்லாமே செட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அவளோட 4th கிஃப்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற கிஃப்ட் என்ன கிஃப்ட்டு? ஷாப்பிங் போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ராலியா கிஃப்டாக கொடுக்க முடியும்? ஸ்லிங் பேக். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு போல. ஸோ இது எப்படின்னா ஒரு முக்கியமான கொஞ்சம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் வாங்கணும், நீ வந்து ஷாப்பிங் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் கொடுத்தோம். இதுவுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டா கேக் கட் பண்ணுறதுக்கு. மேக்கப்லாம் இன்னும் பண்ணல. ஓகே நெக்ஸ்ட்டு கிஃப்ட் அவளோட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிஃப்ட் கொடுத்தாச்சு. கிஃப்ட் சம்திங் ரிலேட்டட் டு தட். இது கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டா. அண்ட் ஆட்டிலாம் பார்த்து என்ன இருக்கும், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் இதுவுமே அந்த ஷாப்பிங் போனதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டான். அதெல்லாம் அவளுக்கு தெரியாமலே வாங்கி இது வச்சுருந்தேன். அவள் கேட்கும்போது இது அப்போ நான் வாங்கி கொடுக்கல, அடம் பிடிச்சா அப்போ கூட வாங்கி கொடுக்கல. அண்ட் அதெல்லாம் நான் ஞாபகமாக வச்சுட்டு சரி ஓகே இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இது எல்லாமே சேர்த்து ஒரே கிஃப்டாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு நெக்லஸ் செட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த ரப்பர் பேண்ட் கிளிப்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த மேக்கப் பண்ணுற இது முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் கட்டிங் வீடியோ தான். போட்டுக்கிறியாது? நான் இப்போவே போட்டுக்கிட்டோமா இதை நான் போட்டுக்குவான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு பண்ணலாம். நைஸ் 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 நைஸ். உனக்கு தப்பு கேட்டா போ ஆவே చూడు అట్ట చూడు ఫోటో చూడు లిస్ట్ వాంగి అక్కడ పట్టు இங்கே பாருங்க. நீ கப்ல வேசி இஸ்தாங்க தேர்ல நாளை ஐட்டது தாத்தா அப்படியே டேய் இந்தா 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 அவ்வளவு கப்ல ஈயால இந்த பாக்கெட் அதே ஊத்தலே चला अंतर दिखती नहीं குடுக்குற கேவர் கிண்ணத்துல குடுக்குற கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அவளோட நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் என்னென்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அவ்வளோ 13 பிக்ஸ் பெஸ்ட் பிக்ஸ் வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு. அண்ட் இந்த குட்டி வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்க.
பட்டர்ஃப்ளை பார்த்ததுலேருந்து எனக்கு பட்டர்ஃப்ளை கேக்குன்னு ஒரே இடம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக வந்து இந்த செலிப்ரேஷன் நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாகவே எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து நாங்கள் வந்து லன்ச் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். 13 gifts கரெக்டாக இருக்க இல்லாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 நெக்லஸ். நெக்ஸ்ட் 12 ட்ரெஸ். மொத்தமாக 13 gifts கரெக்டாக இருக்கு. அட்டலே கிஃப்ட் டீச்சர் கரெக்ட், எனக்கு தெரியல. சின்னதாக கேம் வச்சு ரிட்டன் கிஃப்ட் பிளான் இருந்தேன். ஸோ அதில் தான் ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. ஓ அந்த 13 கிஃப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் கேக்கில் அந்த டாப்பர் வந்து இதுதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.